வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. கோயிலுக்கு போகும்போது அங்க மணி அடிப்பாங்க இல்லையா? நைவேத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அபிஷேகம் ஆயின்னு இருக்கும், இல்ல தீபாவளி ஆயின்னு இருக்கும். எது ஆனாலும் சரி அங்க மணி ஓசை கேட்கும். அந்த மணி ஓசை கேட்கும்போது நமக்கு அப்படியே ஆன்மீக தொடர்பான உள்ளுணர்வு ஏற்படும் பாருங்க. அதுவே எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன நினைச்சுட்டு கோயிலுக்கு போறோமோ அது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு இறைவனே சிவபெருமானே வந்து நேரடியா சொல்ற மாதிரி அந்த மணி ஓசை நமக்கு கேட்கும். அந்த மணி ஓசையை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நீங்க ஜெயகூரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னு வைங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லோரும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு வேண்டி நம்ம கமெண்ட்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். கோயில் மணி ஓசை கேட்ட உடனே நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படுது. இந்த கோவில் மணிங்கிறது தனியா ஒரே ஒரு உலோகத்தால் ஆனது இல்லைங்க. அதுல பல வகையான உலோகங்களினால உருவாக்கப்பட்டது தான் கோயில் மணி. அதாவது துத்தநாகம், நிக்கல், குரோமியம், மக்னீசியம் இது போன்ற இன்னும் பல உலோகங்களால செய்யப்பட்டதுனால தான் அந்த கோவில் மணிக்கு மட்டும் ஒரு தனித்துவமான ஓசை கேட்குது. அந்த ஓசையானது நமக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தி தெய்வீக நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த உணர்வை நமக்கு கொடுக்குது. இந்த கோயில் மணியை ஒலிக்கும் போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் போயிட்டு நேர்மறை சக்திகள் மட்டும்தான் நமக்கு உருவாவது, நமக்கு பலனளிக்குது. எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு போயிடுது. இந்த கோவில் மணி ஓசையினால விஞ்ஞான அறிவியலிலும் சில விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமது மூளையில 2 பக்கங்கள் இருக்கு. இடது மூளை, வலது மூளைன்னு இருக்கு. இந்த இடது வலது மூளைகள் வேறு வேறாதான் செயல்பட்டுட்டு இருக்குமா. நம்ம இந்த கோயில் மணி ஓசையை கேட்ட உடனே அந்த ஆழ் மனதுல இருந்து மூளைக்கு சென்று என்ன செய்யுமா, இரு மூளைகளையும் சமப்படுத்துமா. சமப்படுத்திட்டு அதனால மூளையுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு விஞ்ஞான அறிவியல் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே போலதான் நம்ம தேவையில்லாம மணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூஜை அப்பவும் அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ற போதும் மட்டும்தான் மணி அடிக்கணும். மற்ற நேரங்கள்ல அடிக்கப்படாது. சின்ன குழந்தைங்க எடுத்து விளையாட்டுக்கு அடிச்சா கூட வீட்டுல இருக்க பெரியவாலாம் என்ன சொல்லுவா, ஜோ இப்பெல்லாம் மணி அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, மணி சத்தம் கேட்ட உடனே இறைவன் நமக்கான ஒரு நைவேத்தியத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து அதை ஏத்துப்பாராம். அப்ப நம்ம சும்மா மணி அடிச்சோம்னா என்ன ஆகும்? அவர் ஓடோடி வந்து பார்க்கும்போது அங்க நைவேத்தியம் இல்லாம சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் சொல்லுவாங்க, நைவேத்தியம் ஆகும்போது கண்டிப்பா மணி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதிமுறை. சும்மா இருக்கும்போது விளையாட்டுக்கு கூட நம்ம மணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாருங்களேன், ஒரு கதை ஒண்ணு இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமானது. யசோதாவோட குழந்தையா கண்ணன் பிறந்தான். அப்ப கண்ணன் வளர வளர என்ன பண்ணிட்டு இருந்தான், சரியான அடம் பண்ணுவான். என்ன, வெண்ணைய எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அதுவும் திருடி சாப்பிடுவான், எடுத்து கூட சாப்பிட்றது இல்ல. தான் வீட்டுல மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள் எல்லாத்துலயும் கூட வெண்ணையை திருடி திருடி சாப்பிட்டுருவான். உடனே அம்மா என்ன பண்ணுனா, அவனோட இடுப்பு, அதாவது யசோதா அம்மா, கண்ணாவோட அம்மா இருக்கா இல்லையா, அவ இடுப்புல மணியை கட்டி விட்டுட்டா பாருங்க. மணியை கட்டி விட்ட உடனே இது இவன் போய் வெண்ணெய் எடுப்பான் பாருங்க. அதாவது உரியில தானே வச்சிருப்பாங்க, மேல அதை இதையும் போட்டு மேல ஏறி அடம் பண்ணி போய் எடுக்கும் போது அந்த மணி அடிச்சிரும். மணி அடிச்சிருந்த உடனே அவ அம்மா ஓடி வந்துருவான். டேய், எதுக்குடா திருட்டு வேலை உனக்கு? நான் உனக்கு வெண்ணெய் வேணும்னா தரேன் தானே, அதுக்கப்புறம் எதுக்குடா நீ இப்படி எல்லாம் திருட போற? அனாவசியமா அடுத்த வாரத்தெல்லாம் போய் நீ இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எல்லா வீட்லயும் இது மாதிரி பண்றதுதான் உன் வேலையா அப்படின்னு சொல்லி நான் என்ன அடிச்சிருவா. இதே போல நடந்துட்டு இருந்ததா. ஒரு தடவை கண்ணா சொன்னா,
அம்மா தூங்கின்னு இருக்கா, என்னையும் தூங்க வச்சா. ஆனா நான் ஏந்திருந்து வந்துட்டேன். அந்த மணிக்கிட்ட பேசிட்டு இருக்கான் கண்ணா. நீ என்ன பண்ற? நான் இப்ப உரி மேல ஏறி வெண்ணெய் எடுக்க போறேன். நீ அடிக்கப்படாது. சரியா? நான் தான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். என்ன சொல்ற இப்ப? அப்படின்னு கேட்டான். உடனே மணி, நீங்க திருடும்போது நான் மணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது மணியும். சரி, ஜாகிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு கண்ணா உரி மேல ஏறி வெண்ணெயை எடுத்து ஒரே ஒரு வாய் தான் அப்படி வச்சான் பாருங்க. உடனே மணி என்ன பண்ணிடுது, கட கட கடன்னு நடிக்க ஆரம்பிச்சிருது. இவன் செம டென்ஷன் ஆயிட்டான் கண்ணா. உடனே அதுக்குள்ள அம்மாவும் ஓடி வந்துட்டா வந்துட்டு பார்த்தா இவன் மேல நின்னுட்டு இருக்கான். உரியில இருந்து வெண்ணெய் எடுத்து வாயெல்லாம் இழுப்பிண்டு கை காலெல்லாம் அப்பிண்டு இருக்கான் அவன். உடனே மணிக்கிட்ட அவன் கேட்கறான் மேல இருந்து, ஏய் உன்னதான் அடிக்கப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கணும் இல்லையோ, எதுக்காக நீ மணி அடிச்ச? அம்மா வந்துட்டாளா இல்லையா? இப்ப நான் அடி வாங்க போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு மணியை கேட்டான். உடனே மணி சொல்லிட்டு, சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் கரெக்டா நீங்க எடுக்கிற வரைக்கும் பொறுத்துண்டு தான் இருந்தேன். நான் அடிக்கவே இல்லை. ஆனா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்கணும்னு சாஸ்திரத்திலயும் இருக்கு. அதுதான் என்னுடைய வேலை. அதனால கண்ணா என்னை மன்னிச்சிடு. நீங்க வாயில போட்டுக்கும் போது சுவாமியாச்சே நெய்வேத்தியம் ஆயின்னு இருக்கும்போது நான் மணி அடிக்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது தானே? அதனால என்னை மன்னிச்சிடு கண்ணா அப்படின்னு அந்த மணி சொன்னதான். உடனே கண்ணாவும் ஆமா சாஸ்திரம் இருக்கிறதா அப்படின்னு சிரிச்சுட்டே அப்புறம் கீழே இறங்கின உடனே அப்புறம் எப்பயும் போல அம்மா கிட்ட நன்னா வாங்கி கட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை. இதுலயும் அந்த மணி ஓசையினுடைய ஒரு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? நேவேத்தியம் பண்ணும்போது கண்டிப்பா மணி அடிக்கணும், மற்ற நேரங்கள்ல அடிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஒரு சொன்னேன், இந்த பதிவை இட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், உலக அமைதிக்காகவும் எல்லோரும் சந்தோஷத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம இறைவனை வேண்டுவோம். ஓம் நம சிவாய. பாய்.